திரு ஜென்ராம், இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இந்த விஷயங்கள்ல திமுக முந்துவதாக இருந்தாலும் அதனுடைய வியூகத்தை செயல்படுத்துவதிலையும் கூட்டணிக்கான அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்யறதுலையும் சவால் அதிகமா எதிர்கொள்ள வேண்டியிருக்கா திமுக? இல்ல, பெரிய சவால்கள் எதுவும் திமுக கூட்டணிக்கு இல்லை. அதுல சவால்கள் இருப்பதாக சொல்வது அங்க குழப்பம் இருப்பதாக, அங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருப்பதாக சொல்வது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் மனதில் விதைக்க விரும்புகின்ற ஒரு கருத்தோட்டம், அவ்வளவுதான். இதுல ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய கையில டெல்லி இருந்ததே கிடையாது. அதனால டெல்லி உங்க கையில இருக்கும்போது அப்படின்னு சொல்வதற்கு 12 மினிட்ஸ் இருந்தீங்க. அது எப்படி உங்க கையில இல்லாம இருக்கும்? நீங்க இல்லனா ஆட்சி இல்ல, அப்பதான் டெல்லி உங்க கையில இருந்ததுன்னு அர்த்தம். அது இப்போ நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ டெல்லி அவங்க கையில இருக்குன்னு நாங்க சொல்ல முடியுமா? யாரு ரியல் பவர் டெல்லியில கையில வச்சிருக்காங்கிறது இந்தியா முழுமைக்கும் தெரியும். இது ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக டெல்லி உங்க கையில இருந்தது, நீங்க ஏன் செய்யலன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி டெல்லி ஒருபோதும் மாநில கட்சிகளுடைய கையில இருந்ததே கிடையாது. டெல்லி அமைப்பு ரீதியாகவே டெல்லி மாநிலங்களை விட வலிமையானதாக எப்போதும் இருக்கிறது. அதை ஜனநாயகப்படுத்துவதற்கு மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்யணும்னு பல மாநிலங்கள்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது நடைமுறையில இதுவரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. அதுக்கப்புறம் இங்க பலவீனமாக இருக்கிறதுனாலதான் தேமுதிகவை கூப்பிட்டாங்களா, அந்த மாதிரி சவால்கள் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு கேட்கறது அப்படி இல்லை. தேமுதிக 2006 தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இதுவரைக்கும் திமுகவோட வரவே இல்லை. 2006, 2009, 2011 அப்படின்னு வரிசையா எல்லா தேர்தல்கள்லயும் திமுக பக்கம் வரல. இப்பதான் முதல் முறையாக அவங்க இந்த பக்கம் வருவதற்கு தங்களுடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதை ஹானர் பண்ணி இவங்க எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இந்த பக்கத்துல தங்களுடைய வெற்றியை மேலும் உறுதி செய்வதற்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அதே சமயத்துல எதிர்த்தரப்புக்கு உறுதியாக தோல்வியை கொடுப்பதற்காகவும் அங்க போய் சேரக்கூடிய கடந்த காலங்களில் அங்க லெப்டினண்டா இருந்த நபர்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா சேர்க்கிறது இயல்பானதும் கூட. அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லை. இவ்வளவு தூரம் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டினதுக்கு பிறகும் அங்க ஏதாவது முரண்பட்டு யாராவது ஒருவர் எங்க கூட்டணிக்கு வருவாருங்கிறதுனால நாங்க அதை இறுதியாக அறிவிக்காம இருக்கோம்னு சொல்றதுக்கு பின்னால என்ன இருக்கு? அப்ப பலவீனமாக இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, அவங்கதான் இப்போதே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வச்சேதான் திமுக வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கையோட தானே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இன்னொருவருக்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. அது போக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, விஜய் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சு யாரு சிஎம்மா வந்தாலும் பாஜகவுக்கு கவலை இல்லை, டிவிகேக்கு கவலை இருக்கு. டிவிகேக்கு கவலை இருக்கு விஜய் வரணும்னு, அதிமுகவுக்கு கவலை இருக்கு இபிஎஸ் வரணும்னு. ஆனா பாஜகவுக்கு யாரு வந்தாலும் கவலை இல்லை, அந்த அணி ஜெயிச்சா போதும். திமுக அல்லாமல் யார் வந்தாலும் ரியல் பவர் பாஜக கையில தான் இருக்குங்கிற காரணத்தினால அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களை மீறி எதுவும் நடக்காது. அதுல என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமியினுடைய போட்டோவை 6 நுழைவாயிலையும் எடுத்துட்டு ஒரு மீட்டிங் நடத்திட முடியுமா? ஜெயலலிதா போட்டோவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருந்ததுன்னா அந்த கூட்டத்துக்குள்ள ஜெயலலிதா போயிருப்பாங்களா? அப்ப என்ன மதிப்பு அதிமுகவுக்கு பாஜக வச்சிருக்குது? ஒரு மதிப்பும் கிடையாது. அவமதிப்பு தான் கொடுக்கறாங்க. அவமதிப்பையும் அவமானங்களையும் தான் கொடுக்கறாங்க. அதை எல்லாத்தையும் சகித்து கொண்டுதான் அதிமுக அந்த கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு காலம் அதிமுக தொண்டர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பாங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நீங்க சீட் அலோகேஷன்ல அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நிறைய இடங்கள் கொடுத்தாங்கன்னா தலைமை தங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக சகித்து கொண்டு இருக்கலாம் என்ன நடந்தாலும். ஆனா அதிமுக தொண்டர்கள் அப்படியே சகித்து கொண்டு இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஏற்கனவே திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அதிமுக இருந்தவங்க அப்படின்னு சொன்ன பிம்பம் எல்லாம் சரிந்து போய் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அந்த பக்கம் போறதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால திமுகவுக்கு எளிதாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான கிரவுண்ட் தான் இந்த நொடி வரைக்கும் இருக்கு. விஜயை நீங்க கொண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியை நீங்கள் உருவாக்கிட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னா கூட அந்த கூட்டணியும் இப்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிடம் தோற்று ஓடும். சரி, திரு பொன்வில்சன்,
நிறைய அவமானங்களை சகித்துக்கிட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் திமுக கிட்ட சந்திக்கிற அவமானத்தை விட இது குறைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி உருவானதுல இருந்து ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் அவங்க கட்சியில உச்சபட்ச தலைவர். அதாவது லீகலா பாத்தீங்கன்னா நீங்க கார்கேவை சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எது உடன்பிறவா சகோதரன் 21 வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. 2014 மட்டும்தான் இல்லை. திமுகவுடைய வெற்றியில ஒவ்வொரு பங்கும் காங்கிரஸ் உடைய பங்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இதுதான் வந்து உண்மை. ஆனா என்ன சொல்றீங்க, இப்ப இந்த கூட்டணி பழனிசாமின்னு இப்ப வரைக்கும் பிரதமர் கூட தான் சொல்லல. இல்ல அவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. பீகார்லயும் நிதிஷ்குமாருக்கு சொல்லல. அவங்க பிஜேபி இல்ல சொல்லல. நான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். நிதிஷ்குமார் முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை. நான் பிஜேபி நிக்கிற நான் சொன்னேன். நான் என்ன கண்டினியூஸா சொல்ல விட மாட்டீங்க பாருங்க. பிஜேபி நிக்கிற இடத்துல கூட தவறு சொன்னீங்கன்னா அதை நான் அனுமதிக்க இல்ல. தவறு சொல்ல நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க காமிச்சீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். இப்போ பிஜேபி நிக்கிற இடத்துல கூட அவங்க பிஜேபியோடைய இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கணும் அவங்க சொல்றாங்கன்னா இந்தியா ஃபுல்லா என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது. ஆனா இண்டி அப்படின்ற ஒரு கூட்டணி இல்லை, மாயமா இருக்குது. இங்க பாலக்காடு தாண்டிட்டீங்கன்னா அங்க இண்டி கூட்டணி இருக்காது. அதே மாதிரி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் போயிட்டீங்கன்னா இண்டி கூட்டணி கிடையாது. அதனால இல்லாத கூட்டணிக்கு அந்தந்த மாநில கட்சியை தான் அவங்க சொல்ல முடியும். ஆனா என்டிஏ கூட்டணில ஒரு பிரதமர் சொல்றது அப்படிதான். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி சொல்றதை வச்சு கூட இங்க முதலமைச்சரை தேர்வு செய்யறதுக்காக தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தல் தானே. இப்ப நம்ம அடுத்த தடவை சொல்லலாம். இங்க அதிமுக கூட்டணியே சொல்லலாம். அடுத்த தடவை நம்ம சொல்லலாம். சொல்றாரா பாப்போம். முக்கியமான பிரச்சனை என்ன, இது அவர் இந்த வார்த்தையை சொல்லலையே அந்த வார்த்தையை சொல்லலன்னு கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது பிணக்கு இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதுதான் முக்கியம். அது இல்லன்ற பட்சத்துல அவர்களுக்குள்ள ஜனநாயக உரிமையில எதை வேணாலும் அவங்க பேசலாம். அதுதான் முக்கியம். ஸ்டாக்னேட் ஆயிருக்கு சார். இல்ல இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கச்சத்தீவு சொன்னீங்களா, கச்சத்தீவு எப்ப கொடுக்கப்பட்டது? 8 ஜூலை 1974. கச்சத்தீவு 74 ஒப்பந்தம். ரெண்டாவது தான் 76. 74ல ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவும் இந்திரா காந்தியை சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் 8 ஜூலை 1974. 74ல போட்ட பிறகு ஜனவரி 31 1976ல தான் ஜீவசகாப்தனுக்கு வரலாறு தெரியும். அந்த 76ல தான் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சரும் பேசினாரு வந்து திமுக கிட்ட. திமுகவும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சது. முதலமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாரு. கருணாநிதி அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. நாங்க வந்து எதிர்ப்பை தெரிவிச்சோம், ஆனா எங்களை மதிக்காம கொடுத்துட்டாங்கன்னு அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சி இல்லாம இல்லை, அவங்க ஆட்சி இருந்துச்சு.